ஹாய் டிசி ஃபேன்ஸ், வெல்கம் டு டாக் சினிமாஸ். யார்கிட்டயாச்சும் போய் சினிமா எதுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, இல்லை நான் போர் அடித்தா பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அதே கொஷினை அச்சினுட்டு போய் கேட்டிங்கன்னா சினிமாவை பிஸ்னஸாக பார்ப்பேன்னு சொல்லுவாருங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் டேரக்டர் இல்லை பிஸ்னஸ் மேன்னு சொன்னாருங்க. மேபி அப்படி சொல்லலாம். அட ஆமாங்க, அச்சுனோத் மூவிஸில் ஸ்டோரி இருக்காது, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அச்சுனோட்ட கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. ஜனங்களுக்கு கதை சொல்லி ஜெயிக்கிற ஆளுங்களா இருக்காங்களே தவிர யார் டேட்டாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, யார் இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வேர்ல்டு ரூல் பண்ணுறாங்க. எனக்குலாம் அப்புறம் தாங்க புரிஞ்சிச்சு ஸ்க்ரீன் பிளேவை இப்படியும் யூஸ் பண்ணலாமான்னு. அது வரைக்கும் ஸ்டோரியில் எமோஷன் கனெக்ஷன் இருந்தால் போதும்னு நினச்சின்னு இருந்தாங்க. நான் சொல்கிற எமோஷன் கனெக்ஷன் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு நான் லிவிங் திங்ஸ் மேலே கூட இருக்கலாம். பட் அந்த எமோஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆச்சுன்னா அதான் பெஸ்ட் ரைட்டிங்னு நினச்சின்னு இருந்தாங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் கனெக்ட் ஆனாலே பெஸ்ட் ரைட்டிங்னு அச்சினோத் இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீரன் படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, திருடன் வந்தான், போலீஸ் திருடனை பிடிச்சாங்களா இல்லையா, அதானங்க ஸ்டோரி. அதே இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா, போலீஸ் எப்படி ட்ரெயின் பண்றாங்க, திருடன் எப்படி உருவாகிறான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸுக்கு சொல்லியிருப்பாருங்க. அதான் பெஸ்ட் ரைட்டிங்னு எனக்கு தோணுது. நான் சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு ஜனங்க கிட்ட போய் சேராத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அச்சினோட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் மெயின் கேரக்டரை சுற்றியே ட்ராமா கிரியேட் ஆகிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டையில் காந்தி பாபுவை சுற்றியே எல்லா ட்ராமாவும் நடக்குங்க. ஃபர்ஸ்ட்டு செட்டியாரை ஏமாத்துற சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் MLM சீக்வன்ஸாக இருக்கட்டும், தேர்டு லில்லிபுட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு கேங் காந்தி பாபுவை கிட்னாப் பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நகைக்கடையை ஏமாத்துற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா சீக்வன்ஸ்லையும் காந்தி பாபு கேரக்டரை டார்க் சைட் ஆஃப் அ கேரக்டராகவே ஷோ பண்ணியிருப்பாருங்க. Because money is always ultimate. ஒன்ஸ் கேரக்டர் டவுன்ஃபால்க்கு அப்புறம் காந்தி பாபு கேரக்டர் ஆர்க்கே சேஞ்ச் ஆகும். அதுவும் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருப்பாரு பாருங்க, எனக்கெல்லாம் அது மண்டக்குள்ளேயே ஓடின்னு இருந்துச்சுங்க. எப்படிடா மொத்த படத்தோட ஸ்டோரியும் சிங்கிள் ஷாட்லேயே டெலிவரி பண்ணாருன்னு இன்னும் எனக்கு புரியலங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டரோட கோல் பணம், பட் இருந்தாலும் பணத்தோட எனக்கு காதல் தான் முக்கியம்னு கேரக்டர் ஆர்க்கில் ப்ளே பண்ணியிருப்பாருங்க என் தலைவன் அச்சுவினோத். சதுரங்க வேட்டையில் மட்டும் இல்லைங்க, தீரன், வலிமை, துணிவு எல்லா படத்திலையும் சிமிலர் ரைட்டிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஒரு பொய் சொல்றோம்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும். எல்லா டைரக்டரும் ஒரு நல்ல சீன் எடுக்கிற வரைக்கும் எடுப்பாங்க. ஆனா இங்க சீனே வேற. இன்னைக்கு எடுக்க வேண்டிய சீனை நல்லா வருதோ இல்லையோ எடுத்துருவாருங்க. யான்னு கேட்டீங்கன்னா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அச்சுவினோத்தை பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்னு கூப்பிட்றேன்னு. எல்லா டைரக்டருமே எமோஷனல் செல் பண்ணுவாங்க, ஆனால் இவர் எமோஷனல் செல் பண்ண மாட்டாருங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் செல் பண்ணுவார். கதை சொல்கிறதாவே இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறதா தான் இருக்குது. ஒரு இன்டர்வியூவில் ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருப்பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஸ்டோரி எழுதுனா போதும், ஆனால் சாப்பிடவே காசு இல்லாத போது ரியாலிட்டி அடிக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் ப்ரெஷரோ டென்ஷனோ எதுவுமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓ நீ அப்படி சொல்ல வரியான்னு. இப்போ நான் ஒன்று பண்ணதை திருப்பி இன்னொருத்தவங்க யாருமே பண்ணல, அந்த ஸ்பேஸை யாரும் டச் பண்ணல. தலைவா, நீ பண்ணதை யாரும் பண்ணவும் முடியாது, இதுக்கப்புறம் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா நீ பண்ணி வச்சுக்கிற சம்பவம்லாம் அந்த மாதிரி இருக்கு. மாஸ்டர் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவே நீ தான் தலைவா. நான் உங்களை மாஸ்டர்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அச்சுவினோத் அப்கமிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் மேபி ரிலீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மரில் அச்சுவினோத் அண்ட் தனுஷ் காம்போ எதிர்பார்க்கலாங்க. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? கடைசியாக ஒன்று சொல்கிறேனே, அச்சுவினோத் டேரக்டர்னு சொல்லலாம், இல்லை பிஸ்னஸ் மேனும் சொல்லலாம். ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ கிளாரிட்டியும் இவ்வளோ நாலேஜையும் கமல் சாருக்கு அடுத்து அச்சுவினோத் கிட்ட தாங்க பார்க்குறேன். இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளோதாங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசுனது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம்.